ஸோ ஹாய் கைஸ், இது நான் புதுசாக வாங்கியிருந்தேன் அமேசான்லேருந்து. எங்கள் அம்மா இந்த துளசி மாடல் வாங்கி தந்தாங்க. ஸோ நான் முன்னாடியே மண்ணெல்லாம் போட்டு நிரப்பி வச்சுட்டேன். இப்போ நம்ம புதுசாக துளசி செடி வைக்கணும். இதில் வாங்க, நம்ம இப்போ அதுக்கு தான் போகிறோம். வாங்க போய் புதுசாக துளசி செடி போட்டு வச்சுருவோம். நான் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கேன். என்னோடய கால்பாதத்தை பார்த்தாலே உங்களுக்கு தான் தெரியும். ஸோ வாங்க. இப்போது நம்ம சப்பல் போடணும். வாங்க போட்டுக்கலாம். இப்போ இந்த சப்பலோடைய இந்த கார்னர் தூக்கிட்டு இதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கேட் வாசலை திறக்கணும். ஸோ இப்போ காலங்காலத்தில் அதாவது மதியம் எத்தனை மணி ஆகுதுன்னா இருங்க பார்த்துட்டு சொல்கிறேன். 1:55. ஸோ இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம இப்போ போயிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு நம்ம துளசி செடியை இப்போ ரெஜிஸ்டர் பண்ணலாம். குட்டியாக தான் நான் இது பண்ண போகிறேன். ஸோ இந்த இடம்தான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய துளசி செடி இருக்குது பாருங்கள். முதல்ல குட்டியாக போட்டுக்கணும், அதுக்கடுத்தது தான் பெருசாக வளரும். இங்கே ஒரு துளசி செடி இருக்குது. இந்த துளசி செடி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ இது, ஆனால் இதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நாய்க்குட்டியெல்லாம் வருது. இந்த சைஸ் பத்துமா? இருங்க, இந்த சைஸ் பத்துமான்னு பார்க்கலாம். நல்லா அடியில் பிடிச்சி இது பண்ணணும். துளசி செடி மட்டும் புடலான்னு பார்த்தா நிறைய காய்ஸ், இது நல்லா குத்தா வளர்ந்துட்டு இருக்குது காய்ஸ். நம்மளுக்கு இப்போ குட்டியாக வேணும். நம்ம பெருசாக துளசி மாடு வச்சுருந்தோன்னா இது இவ்வளோ பெருசு இது வாங்கி எடுத்துருக்கலாம் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்குட்டி இன்னும் போகவே இல்லை. எங்கள் வீட்டாண்ட இங்கே ஒரு துளசி செடி இருக்குது. வாங்க இத்து புடலாம். இது எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய மரம்னு பாருங்கள். இந்த மரம் சாஞ்சிரும் நம்ம மேலே. வாங்க இப்போ இதை புட்டுடலாம். அவ்வளோதான், புட்டுட்டோம். ஆனால் வேறு ரொம்ப பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ குட்டியாக தான் இதோ காம்பு எவ்வளோ பெருசு இருக்கணும்னா இவ்வளோ பெருசு தான் இருக்கணும். ஆனால் இவ்வளோ பெருசு வருது, பார்க்கறதுக்கு நல்லா குட்டியாக இருக்குது. காய்ஸ், எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு துளசி செடி இருக்குது. அப்போ இந்த துளசி செடி என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல, எடுத்துக்குவோம். இந்த துளசி செடியை விட்டால் நம்மளுக்கு எதுவும் கிடையாது. இதை எடுத்து இப்படி இப்படி வீசிக்கலாம். காற்று வரும். நல்லா ரொம்ப ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா தான் காற்றெல்லாம் வரும். நல்லா இப்படி இப்படி வீசிக்கணும். காற்று வந்துச்சுன்னா அந்த அந்த துர்நாற்றத்தை வெளியே போக்கிட்டு இந்த துளசி செடி நம்மளுக்கு நல்ல நறுமணத்தை கொடுக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது இது இப்போ நம்ம வேறு எதுனா எங்கன்னா இருக்குதா குட்டியா அப்படின்னு தேடணும். இந்த துளசி செடி வேறு எங்கன்னா புதைச்சி வச்சிடலாம். இந்த இடம் கரெக்டாக இருக்கும். இது ஒரு இடம்.
இந்த இடத்துல நம்ம புதைச்சி வச்சுட்டு இந்த இடத்துலையே வேறு எங்கன்னா இருக்குதான்னு பார்க்கணும். ரொம்ப குட்டியாக எவ்வளோ பெருசாக இருக்கணும்னா நான் இப்போ நின்றுட்டேன். சாரி, அது வந்து எங்கள் அண்ணன் நடக்கிற சத்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக தான் இருக்குது துளசி செடி. ஆனால் அடியில் வேரெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற எங்கன்னா துளசி செடி இருக்குதான்னு பார்ப்போம். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், நம்ம அம்மனுக்கு நல்லா கிடச்சிருக்கு புடவை. ஆனால் இந்த புடவைலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நிறைய க்ளவுஸ் கிடைக்கும். இதுதான் எங்கள் வீட்டாண்ட இருக்க ஒரு அழுக்கான் டர்ட்டி ஸ்விம்மிங் பூல். இதை முன்னாடியெல்லாம் ரொம்ப 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 க்ளீனியாக இருக்கும். இப்போ யாரும் யூஸ் பண்ணதால் பாசி பிடிச்சி நல்லா குட்டை மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்தில் எல்லாம் புல் வளர்ந்துருச்சு. இந்த குட்டை வந்து எவ்வளோ இதுவாக இருந்துச்சு தெரியுமா? இப்போ குட்டைன்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு. அந்த அளவுக்கு. ஆனால் முன்னாடியெல்லாம் இந்த குட்டையை வந்து ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கலாமா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இருங்க நம்ம வேற எங்கன்னா குடிக்கலான்னு பார்க்கலாம். காய்ஸ் அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய துளசி செடின்னு. துளசி செடி மரமாக மாறிடுச்சு. எங்கள் அண்ணனுக்கு முக்கியமாக கூப்பிட்டு காமிக்கணும். எங்கள் ஆடு வந்து அதே இடத்துல தான் பொறிச்சிருந்தோம். அதுக்கு பக்கத்தில் வந்து நல்ல இதுவெல்லாம் போட்டு விறகெல்லாம் போட்டு மறைச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல தான் எங்கள் ஆடு புதைச்சோம். ஸோ அந்த இடத்துல நிறைய இதுவெல்லாம் வளர்ந்து இருக்குது. எங்கள் ஆட்டோட ஆவி சாப்பிட்ற மாதிரி நல்லா அது உள்ள புதராக இருக்குது. அங்கேயும் போயிட்டு நல்லா குறும்பு பண்ணோம் அந்த ஆடு. ஸோ இன்னொரு ஒரு குறும்பு ஆடு இங்கே நின்று பார்த்துன்னுக்குது. ஸோ நம்மளுக்கு வேறு எங்கேயோ துளசி செடி கிடைக்கிறமான்னு தெரியல காய்ஸ். இங்கே பாருங்க ஏதோ ஒரு பஞ்சு இருக்குது. வாங்க எடுக்கலாம். இந்த பஞ்சு தான். ஆனால் இதெல்லாம் பூச்சி கிடையாது கைஸ். வாவ் சூப்பராக இருக்குது கைஸ். இந்த பஞ்சு சூப்பராக இருக்குது கைஸ். இதை வச்சு ஒரு குட்டி தலைகாணி மேக் பண்ணலான்னு போல் இருக்குது. இதுலேருந்து அந்த விதைக்கள்லாம் அப்படியே கொட்டுது கைஸ். இது அந்த அரக்கம் செடியிலேருந்து வர்றது கைஸ். இந்த அருக்கன் செடியோடைய இதுலேருந்து வர்றது. இது இங்கேருந்து இந்த பூ முளைச்சி காய் ஆகும். அந்த காய் வெடித்தா அது உள்ளேருந்து இப்படியெல்லாம் வரும் பஞ்சு. நீங்கள் பஞ்சு காய் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாருங்க கைஸ், இப்போ எங்கள் அண்ணனுக்கு நேராக ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஐயோ, ஆனால் நம்மளுக்கு குட்டியாக ஒரு துளசி செடி வேணும் காய்ஸ். சரி வாங்க நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டு துளசி அம்பாள் துளசி செடி கலைக்கணும். துளசி அம்பாள் துளசி செடி கலைக்கணும் கிடைக்கணும். இல்லை எங்கள் காருக்கு வார்த்தலை இங்கே எதனா இருக்குமா? துளசி அம்பாள் துளசி செடி கிடைக்கணும். 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 இது எங்கள் வீட்டோடைய இது எங்கள் வீட்டுக்கு தான். இது அந்த பைப் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பைப்பில் வந்து தண்ணியாக ஒழுகிட்டு இருக்கும். அந்த தண்ணி சுட்டாக ஆகி இங்கே ஒரு தடையாக ஆயிடுச்சு. இருங்க இந்த இடத்துலலாம் நம்ம தேடவே இல்லை. அடுத்தது காணாத்துலலாம் துளசி செடி இதுவாகிருக்கும். இன்னொரு மூலையில் நம்மளுக்கு எந்த ஃபிஷ் வேணும்னா
இதோ இந்த சைஸுக்கு தான் துளசி செடி வேணும். வாங்க தேடலாம். நம்மளுக்கு வேப்பஞ்செடி வேணால் கிடச்சிருக்கு. இந்த செடி வீடியோ பண்ணுறாயா? வீடியோ பண்ணுறேன். எங்கள் ஆயா கூட சேர்ந்து நானும் நடந்து வந்துட்டுருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டு வேலைக்காரம்மா. ஸோ இவங்க இதோ ஆயா நான் துளசி செடியை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா வரேன். காய்ஸ் கிடைக்கல காய்ஸ். ஒன்று ஒன்றும் பார்க்க அப்படியே முளைச்சிருக்கிற மாதிரி இருக்குது. கிடைச்சிச்சு காய்ஸ். துளசி மரத்துக்கு ஏற்ற மாதிரி துளசி செடி. நம்மளுக்கு காமெல்லாம் எப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. வாங்க நட்டுருவோம். இந்த மாதிரி துளசி செடியை தேடுறதுக்குன்னு இவ்வளோ பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த துளசி செடி நமக்கு முன்னாடியே கிடச்சிருக்கணும். நேரம் பார்த்து இப்போ தான் கிடச்சிருக்குது. ஃபஸ்ட்டு குழி தோண்டலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு வேஸ்ட் பேட்ரி எடுக்கணும். அம்மா நான் இந்த வீடியோ எடுக்கல. இந்த பேட்டரியை வந்து இப்படி உள்ளே பார்க்கணும்னா அந்த வாட்டர் ஈஸியாக இருக்கும். கை ஃபுல்லாக செம்மண் ஆயிடுச்சு. யாருக்கும் தெரியாத இங்கன்னு தொடச்சிடும். இல்லைன்னா நம்ம வந்து இவ்வளோ பெருசாக இது பண்ணலாம். இது இவ்வளோ பெருசு தோன்றலாம். இவங்க நான் இப்போ இது உள்ளே இருக்க துளசி துளசின்ற பாருங்க. ஓ மை காட், பேட்டரி பிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடுச்சு கைஸ். நம்ம இதை வச்சு இன்னும் நல்லா உள்ளே போக்கணும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ முடியுதோ. நம்ம துளசி மாட்டை ஃபஸ்ட்டு படுக்க வச்சுக்கணும். படுக்க வச்சுக்கிட்டு இப்படி பண்ணணும். இருங்க கைஸ், நான் வந்து டார்ச் அடிச்சு பார்க்குறேன். இருங்க ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், நம்மளுக்கு வந்து நல்லாவே அமைஞ்சிருக்கு. நல்லாவே வாட்டர் போட்டிருக்கு. அதை சொல்ல வந்தேன். இப்போ நம்ம துளசி அம்மாவை எடுத்து நட்டுடுவோம். துளசி அம்பாலை இப்படி வச்சுட்டு அதெல்லாம் இது வேணும், காம்பு. இங்க நான் வந்து வேப்பையால பிச்சு அதுலேருந்து வர காம்பு எடுத்துடுறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கலாம். காய்ஸ், நம்ம வேப்பஞ்செடியும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா
கழுத்தாண்ட ஏதோ கடிச்சுன்னே இருக்குது, என்னன்னு பார்க்கலாம். கழுத்தாண்ட ஏதோ ஆனால் கடிச்சுக்கிட்டே இருக்கு கைஸ், இருங்க. ஸோ நான் வந்து இங்கே வீடியோ பார்த்துக்கிட்டு தான் செய்துட்ருக்கேன். ஆனால் துளசி அம்மன் வந்து எனக்கு காயத்ரி மந்திரம்னு தெரியாது. காயத்ரி மந்திரம் இல்லை, அவங்களுடைய 108 போற்றிகள். அந்த 108 போற்றிகள் தெரியாது, ஆனால் காயத்ரி மந்திரம் தெரியும் நல்லாவே. இருங்க நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஓம் துளசி மாதாவே வித்மஹி துளசி தேவியே தீமஹி தன்னோ துளசி பிரசோதயா. இப்படி இந்த காயத்ரி மந்திரம் துளசியின் காயத்ரி மந்திரம். ஸோ ஒரு நிமிஷம் நான் பாஸ் பண்ணிக்கிறேன், இருங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான துளசி அம்மனை நட்டாச்சு, அவங்களுக்கு இது தலையும் வச்சாச்சு. அவ்வளோதான் நம்மளோட துளசி மாடம் பூஜை, அதாவது துளசி மாடம் நட்டது. இப்போ அம்பாளுக்கு நம்ம தண்ணி ஊற்றி பத்திரமா பார்த்துக்கணும். நான் வந்து வெள்ளி செவ்வாய்க்கல்ல அம்மனுக்கு பூஜை பண்ணுறேன்ல, அந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் வந்து போடுறேன். நான் வந்து செவ்வாய்க்கிழமைங்களில் வந்து துர்கா பூஜை சாயங்காலம் தான் செய்வேன், எனக்கு ஸ்கூல் இருக்கிறதால. அது சாயங்காலம் 6 மணி போல் விளக்கு ஏற்றி பூஜை பண்ணுவேன், அவ்வளவுதான். இப்போ அந்த பாத்திரத்தை கழுவிட்டு நல்லா கொப்பளு, அதாவது நல்லா பொங்கி வரணும். ஸோ இந்த அளவுக்கு பொங்கி வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது நடுவில் வச்சுட்டு தண்ணியை இந்த மாதிரி லிமிட் பண்ணிக்கோங்க. லிமிட் பண்ணிவிட்டு அடுத்தது இதோ இப்படி பண்ணி பொங்க வச்சுக்கலாம். அடுத்தது இதை மூடிட்டு துளசி அம்பாளுக்கு இப்போ வந்து நம்ம துளசி அம்பாளுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சூடாக இருக்குது. அடுத்தது இந்த மிச்ச தண்ணியை என்ன பண்ணணும்னா அம்மனுக்கு தீர்த்த மாதிரி அவங்கள சுற்றியும் அவங்களுக்கு வந்து அந்த பேட் வைப்ரேஷன் வரக்கூடாது. ஆடி மாதம் வேறு பிறந்துடுச்சு. ஆடி மாதம்னால மழை காற்று தான். அந்த மழை காற்று இதிலெல்லாம் ரொம்பவே கிருமிகள் வரும். அதை வந்து துளசி அம்பாள் மேலே படாத மாதிரி இப்படி இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வந்து கீழே ஊற்றுது. நான் வந்து இந்த பாத்திரத்தை வச்சுட்டா அந்த மாதிரி ஆகாது, ஊற்றவும் ஊற்றாது. ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்படி காமிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பூவை நீங்கள் புட்டணும். இங்கே பாருங்க. ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ எல்லாருக்கும் பாய், நன்றி, வணக்கம்.